காலையில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணோன்னே 9:15க்கு ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டாக்கோட வாலட்டிலிட்டி பார்க்கும்போது எந்த ரேட்டில் வாங்கணும், எந்த ரேட்டில் விற்கணும், இன்ட்ராடே எப்படி பண்ணலாம், எந்த இண்டிகேட்டர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒன்றுமே புரியலையே, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கவலை விடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இண்டிகேட்டரை பற்றி, ஸ்பெஷலான இண்டிகேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் கால்ட் சூப்பர் ட்ரெண்ட். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் எஸ்கே, இது உங்களோட யூனிஃபைட் டியூட்டோரியல் சப்போர்ட். வாங்க யூஎஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், இன்ட்ரோவெல்லாம் என்னமோ நல்லா தான் இருந்தது, ஆனால் பட் அதை நம்பி நான் அந்த வீடியோ பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள், எந்த ரேட்டில் வாங்கணும், எந்த ரேட்டில் விற்கணும்னு கரெக்டாக சொல்லிடுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நிறைய பேர் வந்து இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல, பட் இந்த இண்டிகேட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட இன்னொரு 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, MACD, RSI யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த இண்டிகேட்டர்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, திடீர்னு ஒரு கிராஃப் பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு 15 மினிட்ஸ் சார்ட் பார்த்துட்டே இருக்கீங்க, ஏறுது இறங்குது ஏறுது, எந்த ரேட்டில் நம்ம வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 125 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அது 126 ரூபா வரைக்கும் போகுது, 126.50 வரைக்கும் போகுது, திருப்பி மறுபடியும் 125 ரூபாய்க்கு வருது. இந்த ரேட்டில் வாங்கலாமா, விற்கலாமா, இல்லை ஷார்ட் போகலாமா, லாங் போகலாமா, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு பச்சை கலர் சிக்னல் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். பச்சை கலர் சிக்னல் கொடுத்துட்டு வாங்கு அப்படின்னு வந்து ஒரு இண்டிகேட்டர் சொல்லிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெட் கலர் சிக்னல் கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்போ நீ வித்துரு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். இது நடக்கும்னா எஸ், கண்டிப்பாக நடக்கும். அது இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அது நடக்கும். இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்னால் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்ன அல்காரிதமில் எழுதுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து இப்படி தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து சார்ட் பேட்டர்னை பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ முக்கியமாக இன்னொன்று சொல்லிக்கிறேன், அந்த சூப்பர் ட்ரெண்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸ்டாக் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம், அதாவது இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாம், பொசிஷனல்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, பொசிஷன் கால் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம், ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம்னா ஒரு 6 months 7 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பேட்டர்னில் நம்ம பார்க்க முடியும்னா 1 minute சார்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், 2 minute, 5 minute, 10 minute, 15 minutes சார்ட்டு, இல்லை 1 day, 7 days, இல்லை 1 month, இதில் எதில் வேணால் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி எதில் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டாக்ஸில் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸில் பண்ணலாம். பட் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இட் பிளேஸ் எ மேஜர் ரோல். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸில் பார்க்கலாம், ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து கமாடிட்டிஸில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து கரன்சியில் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் என்னை கேட்டால் அந்த சூப்பர் ட்ரெண்டு வேலை செய்யாது. ஸோ இதை வந்து எதை பேஸ் பண்ணி இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ATR அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச், இதை பேஸ் பண்ணி தான் இதை பண்ணுறாங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், க்ரீன் கலர் சிக்னல்னால் பை, ரெட் கலர் சிக்னல்னால் செல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எப்போ தரும், எப்படி தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீரியட் ஆஃப் டைமோட ஹை அண்ட் லோ கூட்டி, அந்த ஹை அண்ட் லோ டிவைடட் பை 2 ப்ளஸ் மல்டிப்ளையர் இன்ட்டு ATR அப்படிங்கிறாங்க. இது இருக்கும்போது உங்களுக்கு அப் சிக்னல் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இதே டவுன் சிக்னல் எப்போ கொடுக்கும் அப்படின்னா, அந்த பீரியடோட ஹை ப்ளஸ் லோ டிவைடட் பை 2 மைனஸ் மல்டிப்ளையர் இன்ட்டு ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சுனா என்ன, ஒரு பர்டிகுலர் பீரியட், ஒரு 14 பீரியட் நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது அது 14 - 1 ஆயிரும். அப்போ ப்ரையர் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் இன்ட்டு 13 ப்ளஸ் கரண்ட் ட்ரூ ரேஞ்ச் டிவைடட் பை 14 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் வரும். சார், இந்த ஃபார்முலாலாம் எனக்கு வேண்டாம் சார், இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க, இந்த ஃபார்முலாலாம் ஆல்ரெடி அல்காரிதமில் எழுதி வச்சுருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் இந்த ஃபார்முலாவை இந்த இண்டிகேட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இது ப்ரீசெட்டு தான். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதுவே கால்குலேட் பண்ணி சிக்னல் மட்டும் கொடுக்கும். அந்த சிக்னல் கரெக்டாக கொடுக்குதா இல்லை தப்பாக கொடுக்குதான்னு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த சிக்னல் வந்து 99% அக்யூரசி இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன செட்டிங்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. அதை நான் போக நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் சூப்பர் ட்ரெண்ட். ஸோ அந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் சிக்னல் கொடுத்துச்சுன்னா பை, ரெட் சிக்னல் கொடுத்துச்சுன்னா செல்லு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ராடே பண்ணுங்கள், இல்லை BTST பண்ணுங்கள், இல்லை இன்றைக்கி வாங்கி எக்ஸ்பைரி டேட்டில் கொண்டு போய் விற்க முடிஞ்ச வீங்க. க்ரீன் சிக்னல் கொடுக்கும்போது வாங்கிக்கிங்க, இல்லை ரெட் சிக்னல் கொடுக்கும்போது விற்றுக்குங்க. ஸோ சூப்பர் ட்ரெண்ட் இது தான். நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் தான் நம்ம சார்ட் பேட்டர்ன் நம்ம போட முடியும். சார்ட் பேட்டர்ன் போட்டு தான் நம்ம வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து எவ்வளோ பீரியட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், 5 செகண்ட், 10 செகண்ட், 15 செகண்ட், 13 செகண்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 மினிட், 3 மினிட், 5 மினிட், 15, 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ், 1 hour, 2 hour, 3 hour, 4 hour, ஈவன் நீங்கள் டேஸ், வீக்கில், மந்த்து இதுலேயும் கூட நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 15 மினிட்ஸ் சார்ட்டு தான் நான் எடுத்துருக்கிறேன். ஏன் 15 மினிட்ஸ் சார்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெக்குலேட்டர்ஸ் இன்ட்ராடே பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஷார்ட் போவாங்க, இல்லைனா லாங் போவாங்க. மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் லாங்கு தான் போகிறாங்க. ஸோ லாங் போகிறதுக்கு நம்மளுக்கு சிக்னல் வேணும், எந்த டைம் வாங்கணும், எந்த டைம் வைக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ முக்கியமாக பாருங்கள். நான் இதில் ஒரு அடிஷ்னல் இன்புட் உங்களுக்கு நான் ஒன்று தரேன். இந்த நிஃப்டி சார்ட் நான் உங்களுக்கு இப்போ தான் நான் பார்த்தேன். இப்போ பார்த்தங்காட்டிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு சூப்பர் ட்ரெண்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டியோட சார்ட் எடுத்திருக்கு, 15 மினிட்ஸ் சார்ட்டு. அது கேண்டில் ஸ்டிக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. கேண்டில்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு சூப்பர் ட்ரெண்ட் வெர்ஷன் 1.0 பை ஆர் செல் சிக்னல் மிஜாய் லூக்கஸ் அப்படிங்கிற ஒரு அப்லோடு பண்ண சூப்பர் ட்ரெண்ட் நம்ம எடுத்துட்டோமா? சூப்பர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 லைன் உங்களுக்கு வரும். ஒன்று வந்து ரெட் சிக்னல், இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் சிக்னல். ஸோ இப்போ நல்லா பார்த்துக்குங்க, இது நிஃப்டியோடது. ஸோ இப்போ நிஃப்டியோடது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஏரியா பாருங்கள், இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ரெட் கலர் சிக்னல் வந்தாச்சு. இட் மீன்ஸ் தட் யூ ஹாவ் டு செல் அப்படின்னு சொல்லுது. சார் புரியல அப்படின்னா, சரி நல்லா பாருங்கள், எப்போ பை சிக்னல் கொடுத்துருக்கு? நவம்பர் 24 9:15 உங்களுக்கு பை சிக்னல் இந்த இடத்துல கொடுத்தாச்சு. இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல் சிக்னல் எப்போ கொடுத்துருக்குன்னு பாருங்கள். செல் சிக்னல் வந்து நவம்பர் 29 3 மணிக்கு செல் சிக்னல் கொடுத்துருக்கு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். புரிஞ்சுதா? இது வந்து நீங்கள் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எங்கெங்கெல்லாம் பை சிக்னல் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 18,226 பை சிக்னல் கொடுத்துருக்கு. அப்புறம் செல் சிக்னல் எங்கே கொடுத்துருக்கு, உங்களுக்கு இந்த ஏரியாவில் கொடுத்துருக்கு. செல் சிக்னல் 18,333 கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 18,225 பை சிக்னல். அதுக்கு அடுத்தது எப்போ செல் சிக்னல் 18,300. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நிஃப்டியில் கிடச்சிருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 18,306 உங்களுக்கு வந்து செல் சிக்னல் கொடுத்துருக்கு. திருப்பி பை சிக்னல் எப்படி கொடுத்துருக்கு? 18,225. இங்கே நீங்கள் ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ரெட் சிக்னல் வந்து ரெட் கிராஃப் மூலிமா வரும், க்ரீன் சிக்னல் வந்து க்ரீன் கிராஃப் மூலிமா வரும். ஒன்ஸ் அது ரெட்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெட் சிக்னல் வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே வந்து முதல்ல செட்டிங்ஸில் போய்ட்டு, இது வந்து இன்புட்ஸில் பார்த்தீங்கன்னா பீரியட் 7 இருக்கும், மல்டிப்ளையர் 3 இருக்கும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறோம். இந்த இடத்துல நீங்கள் பீரியட் வந்து 10 வச்சுக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து சிக்னல்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், நவம்பர் 24 இந்த ஏரியாவில் பாருங்கள். இந்த ஏரியா உங்களுக்கு வேறு மார்க் போடணும், ஹைலைட்டர் வச்சே சொல்லிடுறேன். ஸோ இந்த ஏரியாவில் பாருங்கள், அதாவது நவம்பர் 24 3:15 க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து 18,485 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த ரேஞ்சு பாருங்களேன், நவம்பர் 25 18,625. கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ கேப் அப் அப்படின்னா த விண்டோ ஹேஸ் ஓப்பன்டுன்னு அர்த்தம். என்னது? விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. காலையில் வந்து ஜன்னலை திறந்து வைக்கிறீங்க, நைட் என்ன பண்ணுவீங்க? ஜன்னலை மூடி தான் வைக்கணும். நைட்டு ஜன்னலை மூடி வைக்கலன்னா என்ன ஆகும்? எவனா திருடம் வந்து ஜன்னல் வழியாக கை விட்டு டேபிளில் ஏதாவது ஃபோன் இருந்தால் தூக்கிட்டு போயிடுவான். இந்த ஜன்னல் நீங்கள் மூடணும்ல, எப்போ மூடணும்? நிஃப்டியில் இப்போ வரைக்கும் எங்கேயாவது மூடி இருக்கா? கிடையாது. இப்போ நீங்கள் எப்போ க்ளோஸ் பண்ணுவீங்க இந்த விண்டோவை? இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இண்டிகேட்டரில் போய் புதுசாக கேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டரை கொடுத்துருக்காங்க. என்னது? கேப்ஸ், GAPS. இந்த கேப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள்,
எப்பப்பெல்லாம் கேப் ஓப்பன் ஆகிருக்கு அதெல்லாம் வந்து காமிச்சிரும். உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன், நல்லா பாருங்கள். ஐ வில் ஷோ யூ கிளியர்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு கேப், அதாவது ஃப்ரைடே க்ளோஸ் ஆகும்போது, ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிட்டு, அதாவது 21 அக்டோபர் வந்து க்ளோஸ் ஆகிட்டு 22 ஓப்பன் ஆகும்போது, 22 ஓப்பன் ஆகும்போது வாட் ஹேப்பன்டுனா உங்களுக்கு வந்து ஒரு கேப் அப் இருக்குது. ஓகேவா? இந்த கேப் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னா இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த ஏரியாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கேப் எப்போ க்ளோஸ் ஆகிருக்கு? 27 அக்டோபர் 9:15 க்ளோஸ் ஆகிருக்கு. திருப்பி ஒரு கேப் அப்பு. இந்த கேப் எப்போ க்ளோஸ் ஆகிருக்கு நீங்களே சொல்லுங்கள். இந்த ஏரியாவில் க்ளோஸ் ஆகிருச்சு. இந்த கேப்பை எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னா இந்த ஏரியாவில் க்ளோஸ் ஆகிருச்சு. ரைட்டா? அப்போது இங்கேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இங்கே ஓப்பன் ஆன கேப்பு எப்போ க்ளோஸ் ஆகும்? இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆன கேப் எப்போ க்ளோஸ் ஆகும்? என்னோட கேள்வி அதுதான். இந்த ஓப்பன் ஆன கேப்பு எப்போ க்ளோஸ் ஆகும்? கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் கைஸ். இது அதிர்ச்சி தான், க்ளோஸே ஆகலை இன்னும், ஏன்னா மேலே போயிட்டே இருக்குது. இங்கே ஓப்பன் ஆன கேப்பெல்லாம் இந்த ஏரியாவில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே ஓப்பன் ஆன கேப் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே ஓப்பன் ஆன கேப் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே ஓப்பன் ஆன கேப் இன்னி க்ளோஸ் ஆகலை. இங்கே ஓப்பன் ஆன கேப்பு க்ளோஸ் ஆகலை. இங்கே ஓப்பன் ஆன கேப்பு க்ளோஸ் ஆகலை. ஸோ இதிலிருந்து என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நிஃப்டி கேன் புல் டவுன் டு 17,800ங்கிறது என்னோட கணிப்பு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நான் அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டாக்ஸ் வேணால் போய் பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பை சிக்னல், செல் சிக்னல் எல்லாமே கொடுத்துருக்கு. டியூஸ்டே 29 நவம்பர் 11 மணிக்கு உங்களுக்கு ஒரு பை சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு செல் சிக்னல் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1 ரூபியில் செல் சிக்னல் கொடுத்துருச்சு. இன்ட்ராடே ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த செல் சிக்னல் பை சிக்னல் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 24 நவம்பர் 9:45க்கு ஒரு பை சிக்னல் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் செல் சிக்னல் வந்து உங்களுக்கு இங்கே தான் கொடுத்துருக்கு, 4:35 கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பை சிக்னல் வந்து உங்களுக்கு 425 கொடுத்த பை சிக்னல் வந்து 435 தான் செல் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ இதில் கேப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ஏரியாவில் கேப் இருக்குது, ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த ஏரியாவில் கேப் இருக்கிறது வந்து இங்கே கேப் ஓப்பன் ஆனது இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே ஓப்பன் ஆன கேப் இங்கே க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ விண்டோ ஹேஸ் டு பி கெட் க்ளோஸ்ட் இல்லை அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். இங்கே ஓப்பன் ஆன கேப் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே ஓப்பன் ஆன கேப்பு இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக க்ளோஸ் ஆகணும்ல. அதே மாதிரி தான் நிஃப்டியும் அவ்வளோ பெரிய கேப் இருக்குது. ஸோ 17,800 மைட் பி வரலாம். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, ஏன்னா இயர் ஆன் ஹை போயிருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து கேப்ஸை பற்றி சொல்லியிருக்கேன், தென் சூப்பர் ட்ரெண்டை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள் டுமா. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். பாய்.